2026ஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரன்னிங் ஷூ அடிடாஸ் சூப்பர்னோவா ரைஸ் 3ன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஒரு ஹாஃப் மேரத்தான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு பிகினருக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையும் பக்காவாக அடிடாஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் அவங்களோட ரைஸ் 2வை பெஸ்ட் ரன்னிங் ஷூ ஆஃப் 2025 நான் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் அவங்களோட அடுத்த வெர்ஷனாக இருக்கக்கூடிய ரைஸ் 3யை இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷூவாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட்டராக ஆக்கிட்டாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிவாக ஆக்கியிருக்காங்க, சாஃப்டாக இருக்குது அண்ட் நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அண்ட் நான் ஒரே ஒரு இஷ்யூவாக சொல்லிகிட்டு இருந்த அந்த ஸ்டாக் ஹைட் 4 ஃபுட்லையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்னோவா ரைஸ் சீரீஸை எந்த லெவலுக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதோட பாப்புலாரிட்டி அந்த லெவல் இல்லை கம்பேர் டு நோவா பிளாஸ்ட் அண்ட் ஈவன் நைக்கி பெகசஸ் அண்ட் பியூமா. பிகாஸ் அவங்க அந்த லெவலுக்கு வந்து சூப்பர்னோவா ரைஸ் அந்த சீரீஸை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, சேம் லைக் இஓஎஸ்எல் மாதிரிலாம். பட் எனக்கு எப்பயுமே அந்த ஒரு எல்லா பிராண்டுக்கிட்டையுமே ஒரு பிகினருக்கு இல்லைன்னா ப்ரீமியம் என்ட்ரி லெவலில், அதாவது ப்ரீமியம் லெவலில் ஒரு பிகினருக்கு தேவையான ஒரு டெய்லி ட்ரைனரை எல்லா பிராண்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அண்டர்டாக் ஷூஸாக தான் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி தான் சூப்பர்னோவா ரைஸும் ஒரு அண்டர்டாகாகவே இருக்குது. ஈவன் ஃப்ரம் ஏசிக்ஸில் வந்து கியூமலஸ், பியூமாவில் வந்து வெலாசிட்டி ஆர் எலக்ட்ரிஃபை நைட்ரோ அண்ட் நைக்கியில் வந்து பெகசஸ். தோ நைக்கியோட பிராண்டு வேல்யூ இருக்கிறனால அந்த பெகசஸை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. மற்றபடி இந்த ரைஸ் 3 அண்ட் கியூமுலஸ் இந்த ஷூஸை பற்றிலாம் அதிகமாக யாருமே பேச மாட்டாங்க. அண்ட் நியூ பேலன்ஸ்லேருந்து 880 V15 எனக்கு இந்த ஷூ லிஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2 ஷூ அப்படின்னா அது கியூமுலஸும் ரைஸும் தான். அதில் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி ஒரு சூப்பர்பான ஒரு ஷூ அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஷூவை லான்ச் பண்ண உடனே இவங்களோட அந்த பிளாட்ஃபார்மை பார்த்த உடனே எனக்கு வந்து ஏதோ பண்ண போகிறாங்கடான்றவன் எனக்கு வந்து ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன் ஆஃப் த லான்ச்சு நான் சொல்லுவேன். இதோட அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதோட ரைஸ் 2ல் இருந்த எனக்கு வந்து ஒரே மைனர் இஷ்யூன்னு சொல்லுவேன், மேஜர் இஷ்யூன்னு கூட சொல்ல மாட்டேன். இன்னமும் ரைஸ் 2 கிடச்சா தயவு செய்து வாங்கிடுங்க. 8000 ரூபாய்க்குள்ளே கிடச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் பிகினர்ஸ்னால் ஒரு 85 kgக்கு கம்மியாக இருக்கிறவங்க, பிகினர்ஸ்னால் 6 நிமிஷத்துக்கு மேலே ஓடுறவங்க, ஹாஃப் மேரத்தான் எடுத்துகிட்டு போகலாம், ஃபுல் மேரத்தான் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரொம்ப ஹை குஷனும் இருக்காது, ரொம்ப ஃபோமராகவும் ஹார்டாகவும் இருக்காது. பிகினருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு சின்ன மைனர் இஷ்யூ என்னென்னு எனக்கு கேட்டிங்கன்னா, பெகசஸ்லையும் அதே இஷ்யூ தான். 4 ஃபுட்டில் குஷனிங் அந்த லெவல் இருக்காது, அதாவது ரொம்ப கம்மியான குஷனிங்காக ஃபீல் ஆகும் இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்டாண்டர்டுக்கு. அதை ரைஸ் 2லையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ரைஸ் 2ல் அட்லீஸ்ட் உங்களுக்கு நல்லா பெப்பியாக இருக்கும், ஒரு நல்லா லைக் ஒரு பவுன்சினஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பீபா. இது வந்து பீபா ஃபோம் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபோம். அது பெகஸில் அது கூட இருக்காது. அதை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோம் கொடுத்தா செமையாக இருக்குமே. அண்ட் இந்த 4 ஃபுட்டில் கொஞ்சம் ஒய்டராக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ரைஸ் 2ல் இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 சென்டிமீட்டர் வந்து நேராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 4 ஃபுட்டில் நல்ல திக்கான, இதுக்கு மேலே ஒரு குஷனிங் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அதே மாதிரி ஹீல் ஸ்ட்ரைக்கருக்கு தேவையான மேசிவான ஸ்டாக் ஹைட்டை கொடுத்துட்டாங்க, 35 and 27 in 4 ஃபுட். ஸோ அண்ட் தென் ஃபோமை வந்து நல்ல டென்சராக கொடுத்து ரொம்ப கிரேசி பவுன்சராக இல்லாமல், இன்ஃபேக்ட் ரைஸ் 2ல் இருக்கிற அதே ஃபார்முலேஷன் இதில் கொடுத்துருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் ஹைட் இதே கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்ப்ரிங்கினஸாக இருக்கும், அதாவது ஒரு அன்ஈவன் பவுன்ஸியாக இருக்கும். ஏன்னா பீபாவோட கேரக்டரிஸ்டிக்ஸே அதுதான். ஒரு பீபா ஃபோம் வந்து சும்மாலாம் தூக்கி கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாக்கனியோட ரேசிங் ஷூ இருக்குது எலிட், அது அந்த ஷூ இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிற சாஃப்டஸ்ட் ஷூ அதுதான். அதோட வீடியோ இருந்தால் நான் ஐ ட்ரை டு அட்டாச் ஹியர், நீங்கள் அதை பாருங்கள். அதுவுமே வந்து பீபாவோட பிளெண்டு தான். அதெல்லாம் நீங்கள் அதில் ஓடும்போது அவ்வளோ சாஃப்டாக கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை. சாஃப்டாக இருந்தால் உங்களோட ஆங்கிள் மசிலுக்கு அந்த வேலை கொடுக்கும்னு அர்த்தம், இருக்கிற மொத்த லோவர் லெக்குக்கு வேலை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போது பிகினருக்கு அது எப்படி செட் ஆகும்? அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைஸ் 2ல் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கினஸை கம்மி பண்ணி ஃபோமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான்ப்பா வேணும்.
எனக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து சே நம்ம நினைக்கிறத பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்கன்றத வந்து ஏசிக்ஸ், அடிடஸ் அண்ட் தென் நைக்கி இப்போ தான் அவனோட மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லைன்னா அவன் கேட்கவே மாட்டான். இன்னமும் சில மாடல்ஸுக்கு அவன் கேட்குறது இல்லை. நியூ பேலன்ஸ் இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சு. இப்போ தான் அவன் வந்து எல்லாரையும் முந்திட்டு 3வது இடத்துக்கு வந்துட்டான். டேட் ஷூ, இந்த அப்பாக்கள் யூஸ் பண்ணுற ஷூவாக இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ மூவ் ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் கிண்டல் அடிப்பாங்க, அப்பாக்கள் மட்டும் தான் நியூ பேலன்ஸ் போடுவாங்க. இப்போ தான் ட்ரெண்டே மாற்றிட்டாங்க நியூ பேலன்ஸ். அந்த மாதிரி சாக்கனி இப்போ தான் கேட்குறாங்க, கேட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. பிகினர்ஸை எப்பயுமே இக்னோர் பண்ணிடுவாங்கப்பா. அதை நான் பிகினர்ஸ்னு என்னையுமே பிகினர்ஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு 5 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர் தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 5 வருஷம் எனக்கு வந்து இன்ஜூரிலாம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரன்னிங்கை வந்து பிடிச்சு நான் பண்ணணும். ரன்னிங்கை வந்து நான் லைக் ஐ வாண்டட் டு லவ் த ரன்னிங் இன்ஸ்டெட் ஆஃப் அதை நான் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அது எல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் பண்ண போயிட்டு அது எனக்கு பிடிக்காமல் போயிடக்கூடாது. அது எப்போ பிடிக்காமல் போகணும், எடுத்தோடனே ரேஸ் போகிறது, ரொம்ப ஓவர் ட்ரெயின் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அந்த 5 வருஷம் எனக்கு இன்ஜுரியாக இருக்கக்கூடாதுன்னா ஸ்லோவாக ஓடணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஈஸியாக நான் ஓடணும். அதுக்கு எனக்கு ரொம்ப கிரேசி பவுன்ஸியாக இல்லாமல் நல்ல ஸ்டேபிளான ஒரு ரைடு தரணும். அதுதான் கியூமுலஸ், ரைஸு, பெகசஸ், எலக்ட்ரிஃபை, 880, 860 இந்த மாதிரியான ஷூஸ்லாம் உங்களுக்கு தரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷூஸ் ரொம்ப பாப்புலராகவே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஏன் இக்னோர் பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. இந்த ஷூஸை வாங்குகிற க்ரௌடு தான் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌடு. அவங்க தான் 80% ஆஃப் த ரன்னர்ஸ் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இதில் நோவா பிளாஸ்டில் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நான் ஏன் நோவா பிளாஸ்டில் அதை சேர்க்குறேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ இந்த ரீசெண்ட் டைம் ஃபார் பிகினர்ஸ்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு ஒரே ஒரு கன்சர்ன் இருக்குது. என்னென்னா அதில் எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி எனக்கு அந்த லெவல் ஃபீல் பண்ணும். அதில் நான் 30 கிலோமீட்டர் ஓடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே 30 கிலோமீட்டர் இதில் ஓடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான ஃபெட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் இதை விட அதில் எனக்கு கொஞ்சம் ஓடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபன்னாக இருக்கும். அதாவது ஒரு பெப்பினஸ் அதில் இருக்கும். அந்த ஒரு பெப்பினஸ் வேணுமா, இல்லை எனக்கு ஸ்டேபிளாக எனக்கு ஓடும்போது நான் விழுந்துருவணுன்ற அந்த தாட் இல்லாமல் இருக்கணுமா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அது சின்ன ஒரு லைன் தான். ரொம்ப கிரேஸியாக இருக்கிறது எது, ரொம்ப கிரேஸி அன்ஈவன் பவுன்ஸ் எதில் இருக்குன்னா வெமரோவில் இருக்கும். வெமரோ ப்ளஸில் இருந்துச்சு. அதில் நான் ரொம்ப ஸ்லோவாக ஓடும்போது எனக்கு ஏதோ நான் எக்ஸ்ட்ரா என்னோட கால் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அந்த ஸ்டேபிள்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெமரோ ப்ளஸில். வெமரோ 18 அது இருக்காது. ஆனால் வெமரோ 18 ஹெவியராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கியூமுலஸ்லையும் ரைஸ் 2லையும் ரைஸ் 3லையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் எனக்கு நான் அந்த ஷூவை 2026ஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூன்னு நான் சொல்கிறேன். கியூமுலஸ் 28 நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. இன் கம்மிங் டேஸில் கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். பட் இப்போதைக்கு என்னோட UK 8க்கு ஒரு 260 கிராம் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் அண்ட் ஸ்டாக் 8லாம் மேசிவாக கொடுத்து ஒரு அப்பர் செமையான ஒரு ப்ரீம் வீவ் அப்பர், ஒரு நல்ல சாஃப்டான ஒரு அப்பருங்க. அப்படியே ஒரு ரிச் ஒரு ப்ரீமியம்னஸ் அதில் உங்களுக்கு தெரியுது. ரைஸ் 2வில் அது இருக்காது. ரைஸ் 2வில் இன்ஜினியர்ட் மெஷ் கொடுத்துருந்தாங்க. பிரீத்தபிளாக இருக்கும், ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இதில் அதே ஹை குவாலிட்டி, பயங்கர ரிச்னஸ், பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குது அது தொட்டு பார்க்கும்போது. அண்ட் லேஸு, டங்கு, ஹீல் உங்களுக்கு வந்து ஹீல் பேடிங்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பு அழகாக என்னோடய ஹீலை பிடிச்சிக்குது, வாபுல் ஆகாமல். ஹீல் பேடிங் பாருங்கள் எவ்வளோ ஜெனரஸாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக. இந்த ஒரு ஷூ போதும் ரன்னிங், வாக்கிங், கேஷுவல். நான் ஒரு ஷூ என்னோட நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்குங்க, பிகினராக இருக்கீங்க இல்லை ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months, எனக்கு ஒரு ஷூ ப்ரீமியமான ஒரு ஷூ ஒரு வருஷத்துக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும், அதாவது வாக்கிங், ஜாகிங், ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், ஆஃபீஸ், டெய்லி வேர், இந்த ஷூ சூப்பர் நோவா ரைஸ் 3 நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நான் பட் இதில் இருக்க இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற ஒரு ஷூவானால் தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டுவோர்ட்ஸ் எண்டு ஒரு 20வது கிலோமீட்டர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி, நம்மளோட அப்பர் பாடியை வந்து அப்படி லூஸாக விட்டுருவோம். அதாவது கீழே வந்து என்னோடய முட்டி வரைக்கும்
எதுவுமே பண்ண வேணாம், அந்த பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டுரும். கீழே காலில் மட்டும் வந்து முன்னாடி ஃபார்வேர்டில் வைக்க பார்ப்போம். அது எப்போ உங்களால் பண்ண முடியும்னா ஷூ ஸ்டேபிளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ரேசிங் ஷூவில் பிளேட்டட் ஷூவோ இல்லை ஒரு நல்ல பவுன்ஸியான ஷூவில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட கால் வந்து ஓரளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் அந்த லேண்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும், பவுன்சினஸ் இருக்கிறதுனால. ஆனால் எந்த ஷூவில் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியுதா, எப்படி அப்படியே ஓகே அப்பர்படி அப்படியே விட்டுரு ரிலாக்ஸாக அப்படியே போ அப்படின்னு எந்த ஷூவில் உங்களால் பண்ண முடியுதோ அந்த ஷூவில் தான் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். நான் இதில் பண்ணினேன், கியூமுலஸில் பண்ண முடிஞ்சது, அண்ட் GT 2000 என்னால் பண்ண முடியும். ஐ கேன் டூ இட் இன் பெகசஸ். ஸோ நிறையா ஷூஸ் அந்த மாதிரி பண்ண முடியும். இதிலெல்லாம் அழகாக என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ரியலி கிளாட் தட் தே டிட் திஸ். ட்ரீம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் நமக்கு சொல்லவே தேவையில்ல, பீபா பிளண்டு, ட்ரீம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் அவங்களோட அண்டர் ரேட்டட் ஃபோம் சொல்லுவேன். ப்ராப்பரான பர்ஃபெக்டான பிகினர்ஸுக்கான ஒரு டெய்லி ஒர்க் கோர்ஸுக்கான மாடர்ன் ஃபோம்னா அடித்து சொல்லுவேன். இதை தான் நைக்கி பண்ணணும். கியூமுலஸ் வந்து இதை விட சாஃப்டாக இருக்கும், கியூமுலஸ் இதை விடவே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் என்ன மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். அதாவது இதில் இன்னும் கொஞ்சம் ப்ளஷ்ஷாக உங்களுக்கு ஃபீல் ஆகும், அந்த ரிச்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதில் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். அதான் இந்த 2 டிஃப்ரென்ஸு. ஸோ இதை தான் நைக்கி வந்து பண்ணணும். பெக் 42 என்ன பண்ணிடுறான்னு தெரியல, ஃபுல் ஜூம் யூனிட்டை கொடுத்துருக்காங்க. அதை நான் இன்னும் ட்ரை பண்ண போகிறேன் கம்மிங் டேஸில். ட்ரீம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் செம்ம ஃபார்முலேஷன், அவுட் சோல்லாம் வந்து அவங்களோட அடிடாஸோட ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அவுட் சோல், நல்ல பயங்கர ட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து நல்ல பயங்கரமான டியூரபிலிட்டி வரும், ட்ராக்ஷன் இருக்குது. ஓவரால் பில் குவாலிட்டிலாம் அமேசிங். இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து ஒரு லாங் ரன் போயே ஆகணும், ஒரு 5 கிலோமீட்டர்லாம் ஓடிட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அப்படியே ஆசையாக இருந்துச்சு இந்த ஷூலலாம் நான் வந்து ஓடணும், ரொம்ப நாள் ஓடணும், ரொம்ப நேரம் ஓடணும் அப்படின்னு சில ஷூஸில் தான் தோணும். அதெல்லாம் அந்த மாதிரி ஷூஸ்லாம் தான் இந்த மாதிரி ஷூஸு. ஸோ இதில் இருக்கிற வேறு என்னடா ரொம்ப பூண்டு தள்ளுறியே காசு கொடுத்துட்டாங்களா அப்படிலாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஷூ. லான்ச் ஆகி 2 மாதம், ஏகப்பட்ட நாள் தூங்காமல் பார்த்து எப்படா காசு கம்மியாகும் இந்த ஷூக்குன்னு பார்த்து வாங்கின ஷூ. அதனால தான் நான் வந்து இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ தூரம் ஓடி இவ்வளோ நேரத்துக்கு நான் வீடியோ போடுறேன். காசு கொடுக்காமல் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓட தோணாது நமக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு இவ்வளோ காசை போட்டுட்டு அதை என்னால் ஒரு நாள்லேயே இதை வந்து ஓடிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஓரமாக வைக்கலாம் மனசு வராதில்ல. நமக்கு எப்படி மனசு வரும்? அவ்வளோ காசை போட்டு ஒரு பொருளை வாங்கி அதை ஒரே நாளில் தூக்கி அந்த வைக்கும்போது நமக்கு மனசு வருமா? வராதில்ல. அந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ நேரத்தை செலவு செஞ்சு ஒரு ஷூவை வாங்கினா அதை அந்த லெவலுக்கு லவ் பண்ணி அதை ஓடணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதெல்லாம் பண்ணதுனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லை வேறு என்ன தான் நெகட்டிவ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு மெயின் நெகட்டிவ் என்னென்னா, இந்தியாவில் அடிடாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க இந்த மாடலை மட்டும். மற்ற மாடல் கூட நானே ஓகேடா அப்படின்னு நான் வச்சு விட்டுருவேன். பட் இந்த மாடலை வந்து அவுட் சைட் இந்தியா வந்து இட் இஸ் அரௌண்ட் $140 or $150. தட் கம்ஸ் க்ளோஸ் டு 14,000 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்க. பட் இந்தியாவில் 15,000 விற்கிறேன். நோவா பிளாஸ்டையே வந்து 13,000 ரூபாய்க்கு தான் அவன் வச்சுருக்கான். அதாவது இவனை விட ரைஸ் டூவை விட ஈவோஎஸ்எல்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சேல் ஓட ஷூவை அவனே 13,000 ரூபாய்க்கு தான் விற்கிறான் இந்தியாவில். அதையே அப்பப்போ உனக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருவான். பட் இந்த ஷூ 15,000 ரூபாய்க்கு நீ லான்ச் பண்ணுறியே, எவன் வாங்குவான்? நீ வந்து இவ்வளோ நல்ல ஷூவெல்லாம் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஷூ தான் மொத்த க்ரௌடுமே வாங்கி போடும். நீ என்னடானா 15,000 ரூபாய்க்கு நீ போட்டினா 15,000 ரூபாய்க்கு எப்படி இதை வாங்குவாங்க? எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் 15,000 ரூபான்றது சாதாரண விஷயமா? ஒரு மாத சம்பளமாக இருக்கும். அப்போது அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்கல்ல. 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தானா 15,000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. ஆனால் 15,000 ரூபாய்க்கு நிறையா பேர் விற்கிறாங்கல்ல ஷூஸு, அதை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒர்த்து. அதுக்காக நான் 15,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நோவா பிளாஸ்டையே நான் 13,000 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவோஎஸ்எல் மட்டும் சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அது அவ்வளோ லைக் அது 16,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களுக்கு அது பயங்கரமான ஒர்த்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 3 ஷூவை நீங்கள் வாங்கணும். அந்த ஷூ கொடுக்கக்கூடிய வேல்யூவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 3 ஷூ வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஷூவே கொடுக்கும். அதனால் ஒருத்தர் இப்போ இந்த ஷூ 15,000 ரூபாய்க்கு கம்பேரிட்டிவ்லி அதர் பிராண்ட்ஸை விட கம்பேரிட்டிவ்லி ஒர்த்து தான். ஆனால் 15,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக நான் அதை வந்து வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில்
நான் லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன் 11,000 ரூபாய்க்கே இது வந்து ஆஃபரில் போச்சு. அப்போது 12,000 ரூபாய்க்கு கம்மி உள்ளே கிடைக்கிது, 10,000 ரூபாய் 11,000 ரூபாயெலாம் கிடைக்கிதுன்னா இதெல்லாம் நான் இப்போவே சொல்கிறேன். ஃபார் பிகினர் ப்ரீமியம் லெவலில் ஐ வில் புட் திஸ் இன் தி எஸ் டியரில் போட்டுருவேன். அதாவது வி ஹாவ் டியர் லிஸ்ட் இருக்குல்ல, SABCD, நம்ம அந்த டியர் லிஸ்ட்டில் இஃப் யூ ஆர் கெட்டிங் திஸ் அண்டர் 8,000லாம் எஸ் டியர், எஸ் டியர் பிட்வீன் 8 அண்ட் ஃப்ரம் 9லேருந்து 15 வரைக்கும் போட்டிங்கனாலே ஐ வில் கிவ் திஸ் A tier கொடுத்துருவேன். B tierலாம் B tier எப்போ கொடுப்பீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கினா நான் B tier கொடுப்பேன். ஏன்னா அது காசு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, 15,000 ரூபான்றது. கொஞ்சமாவது ப்ரொமோஷனில் வாங்கினா எனக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். யாராவது 10,000 ரூபாய்க்குள்ளலாம் வாங்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சூப்பரான ஒரு ஷூங்க இது. நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் வரப்போகிறான் அடிடாஸ் வந்து அவனோட ரைஸ் சீரியஸ் வந்து நோவா பிளாஸ் அடிக்க போகுதுன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக பேப்பர்லேயோ இல்லை வந்து சேல்லலாம் அடிக்குமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நோவா பிளாஸோட மார்க்கெட்டிங் வேறு லெவலில் இருக்கும், சாரி A6ஓட. ஆனால் அஸ் அ ரன்னராக எனக்கு சீரியஸாகவே இதை அடிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கான குவாலிட்டியான ஒரு ஷூவை கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. இதில் வேறு நெகட்டிவ்லாம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு 20 ஹாஃப் மேரத்தானுக்கு எனக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. நல்ல ஒய்டர் 4 ஃபுட் இருந்தது, நல்ல ஒரு ப்ரீத்தபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இந்த ஷூவில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ பாட் திஸ் ஷூ ஃபார் அரௌண்ட் 11,000 ருபீஸ்க்கு. அதனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஸோ தட்ஸ் இட். இந்த ஷூவோட வேறு எந்த ஷூவை நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட் சிமிலரானதுன்னா அது Cumulus 27 தான். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே ஃப்ளிப்கார்ட்டில் 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்கு ரேஞ்சில் போகுது. அதெல்லாம் அந்த ரேஞ்சில் வாங்குறீங்கன்னா நான் அதை ஆல்ரெடி டியர்லெஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் இன் A tier, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு ஷூ. அதெல்லாம் அதோட தான் நான் அதை கம்பேர் பண்ணுவேன். Cumulus 28யும் நான் வந்து ஃபுல் ப்ரைஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவுமே ஆஃபரில் போயிட்டுருக்கு. 28 வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9,500க்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை கூட நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணலாம். இது கூட வேறு நான் எதை கம்பேர் பண்ணுவேன்னா Pegasus 41 கம்பேர் பண்ணுவேன். பட் அதுவுமே 7,000 8,000 ரேஞ்சில் கிடச்சிதுன்னா இட் இஸ் வேல்யூ. பட் தட் வில் பி மோர் ஃபோமராக இருக்கும், லோ ஸ்டாக், ஹைலி ஒர்க் கோர்ஸாக இருக்கும். எனக்கு என்னோடய சைஸு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நான் ஹாஃப் சைஸ் அதிகமாக போய்ப்பேன், இல்லை ஒரு ஃபுல் சைஸ் அதிகமாக போய்ப்பேன் பெகசஸில். அது அண்ட் தென் ஒன் மோர் ஷூவை வந்து நியூ பேலன்ஸ் 880 கம்பேர் பண்ணுவேன். அது இந்த ஷூ ஐ திங்க் இட் வில் பி பெகசஸ் மாதிரியே ஃபோமராக இருக்கும். நாட் இது Cumulus சாஃப்ட்டு, இது அடுத்த சாஃப்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து 880 அண்ட் தென் பெகசஸ். இதுதான் அந்த சாஃப்ட்னஸ் லெவலு. 880 வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிதுன்னா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு வரும், 1000 கிலோமீட்டருக்கு வரும், மேசிவ் ஸ்டாக் ஆகிட்டு. பட் 75 கிலோவுக்கு கீழே கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு மேலே போனால் மேபி அது சாஃப்ட்னு ஆகலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க 75 kgக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். அதுவுமே பர்ஃபெக்டான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரீமியம் ஷூ அது, ஓகேங்களா. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஷூ. இது இன்னும் கொஞ்சம் ரிச் ப்ரீமியம் ப்ளஷ்ஷாக அது ஃபீல் ஆகும். ஸோ தட்ஸ் அ ஒன்லி டிஃப்ரென்ஸ். இதுதான் அந்த 4 ஷூவை நான் கம்பேர் பண்ண அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷூஸு. ஸோ இதில் நீங்கள் எதை வாங்கினாலுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஐ ட்ரை டு ஆட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் அங்கே வாங்குங்க, அது மூலிமா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஷூஸை நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, செட் ஆகிருக்கா, ஆகலையா அப்படின்றது. வேறு எந்த ஷூவை இந்த ஷூவோட கம்பேர் பண்ணணும்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் பண்ணுறேன். Thank you so much for watching this video. Love you all. Happy running. Be safe. Peace.